சர்க்குருவே சரணம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அங்கு இங்கு எங்குமாய் ஏகமாய் எல்லாமாய் நிறைந்திருக்கின்ற பரிபூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதியின் பேரருளால் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்ந்திட, வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைந்திட பரிபூர்ண நல்லாசிகள் உலக சமாதான ஆலயத்தின் நிறுவனரும் குருபிரானுமாகிய தத்துவ தவ ஞானி ஞான வள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களினுடைய 113வது ஜெயந்தி விழாவாகிய இன்று ஞானியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஞானியர் தினமாக கொண்டாடப்படுகின்ற இந்த நல்ல நாளில் ஞானியர்கள் கண்ட கடவுள் கடமை. ஆக கடமையில் எல்லோரும் சிறந்து விளங்கி இந்த உலகம் நலம் பெற, வளம் பெற, மகிழ்வு பெற, நிறைவு பெற எல்லோரும் கடமைகளை ஆற்றுவோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஞானியர் தினம் உலக சமாதான ஆலயத்தின் நிறுவனரும் குருவிரானுமாகிய ஜெகத் மகாகுரு தத்துவ தவஞானி ஞான வள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களின் ஜெயந்தியை நாம் இன்று ஞானியர் தினமாய் கொண்டாடுகிறோம். இந்த ஞானியர் தினத்திலே எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்ந்திட, வையகம் சாந்தியும் சமாதானமும் அடைந்திட பரிபூர்ண நல்லாசிகள். மனித குலம் மகிழ்வோடு வாழ வேண்டும். மனித குலம் மகிழ்வோடு வாழ எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ வேண்டும். இந்த மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தில்தான் இந்த மண்ணில் பிறந்த சான்றோர் பெருமக்கள் தங்களுக்காக மட்டும் வாழாமல் எல்லோருக்காகவும் வாழுகின்ற ஒரு உயர்ந்த வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். மனித வாழ்க்கையிலே தனக்காக வாழ்வது, குடும்பத்திற்காக வாழ்வது, ஒரு இனத்திற்காக வாழ்வது என்ற நிலைகளில் இருக்கின்ற நிலையில் எல்லோருக்காகவும் வாழுகின்ற ஒரு உயர்ந்த தியாக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் ஞானியர்கள். அப்படிப்பட்ட ஞானியர்கள் தங்களுக்கு பல்வேறு விதமான உடலளவில், உளத்தளவில், உயிரளவில் துன்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கி மனித குலத்திற்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அப்படி இதுவரை இந்த மண்ணுலகில் தோன்றிய அனைத்து ஞானியர்களை போற்றும் வகையில் ஞானியர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் விட்டு சென்ற பாதைகளில் தொடர்ந்து செயல்பட அறம் வளர்த்த பெரியோர்களாகிய அவர்கள் வழியில் நின்று அறம் காக்க அறம் நம்மை காக்கும் என்ற நிலைகளிலே இன்று ஞானியர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஞானம் என்றால் என்ன? அறிந்தறிந்து விடுவது ஞானம், அறிந்தறிந்து கொள்வது ஞானம், அறிந்தறிந்து தெளிவது ஞானம், அறிந்தறிந்து தேர்வது ஞானம். இந்த ஞானத்தை எங்கே பெறுவது? அறிவதெங்கே, அறிந்ததெங்கே? ஆக்கினையும் கடந்து ஆராதாரத்தில் அழுத்தும் உணர்வின் கண்ணா. எந்த உணர்வு? இந்த உணர்வு எப்படிப்பட்டது? அறிவின் அறிவாள், அறிவின் தெளிவாள், தெளிவிலும் தெளிவாய் தேர்ந்ததே ஞானம். ஞானமே உணர்வு, உணர்வே உயர்வு, உயர்வே உணர்வு. அந்த உணர்வை உணர்வது உங்களின் அறிவு. ஆகவேதான் இந்த அறிவு
உணர்வுகளின் மூலம் எல்லாவற்றையும் உலகியலை அறிந்து கொள்ளுகிற ஒரு உலகியல் அறிவாக இருக்கிறது. அதனால் தான் இதை விஞ்ஞானம் என்றும் சொல்லலாம். இந்த உணர்வையும் கடந்த ஒரு உணர்வு, அதுதான் மெய் உணர்வு, அதுதான் இறை உணர்வு, அது இந்த உடலை கடந்த உள் உணர்வு. ஆகவேதான் இந்த 5 பொருட்கள், திடப்பொருள், திரவப் பொருள், அக்கினி பொருள், வாயு பொருள், ஆகாயப் பொருள் என்ற 5 பொருட்களையும் கடந்த பொருள்தான் மெய்ப்பொருள். ஆக இந்த அறிவு கடந்து உள்ளிருக்கின்ற மெய்யை பற்றி, மெய் உணர்வை பற்றி அறிகின்ற அறிவு. அதனால் தான் அறிவை சொல்லுகிற பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆக இந்த அறிவு அனுபவபூர்வமாக உணர்கின்ற நிலை, அதுதான் ஞானம். இந்த ஞானம் புலன்களின் மூலம் புறத்தில் இருக்கின்ற பொருட்களை பற்றி அறிவது அபர ஞானம். கலைகள் 64 அபர ஞானம். புலன்களை கடந்து உள்நோக்கி இருக்கின்ற பரத்தை அனுபவ ரீதியாக பெறுகின்ற ஞானம் பரஞானம், பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம், மெய் ஞானம். ஆகவேதான் இந்த மெய் ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை கண்டவர்கள்தான் மெய் ஞானியர்கள், பிரம்ம ஞானியர்கள், ஆத்ம ஞானியர்கள். ஆக அவர்கள் கண்ட உண்மை என்ன? கடமை, கடமை, கடமை. ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஆத்மஸ்வரூபம் என்பதை உணர்ந்து தான் உடலால் செய்கின்ற கடமை, உளத்தால் செய்கின்ற கடமை, அறிவால் செய்கின்ற கடமை, ஆத்ம நிலை என்ற உயர் அறிவால் செய்கின்ற கடமை. ஆக மனிதகுலம் தன்னால் 4 விதமான நிலைப்பாடுகளை உடைய கடமைகளை செய்கின்றோம். தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் தேசத்திற்காக, இந்த உலகத்திற்காக தான் செய்ய வேண்டிய கடமை. ஒரு தனி மனிதன் தனக்கான கடமைகளை செய்கிறான். குடும்பம் என்று வருகின்ற பொழுது குடும்ப கடமைகளை சரிவரச் செய்கிறான். பிறகு சமுதாயத்திற்காக கடமையை செய்கிறான். பிறகு இந்த உலகத்திற்காக கடமையை செய்கிறான். ஆக ஞானியர்கள் கண்ட கடவுள் கடமை. அந்த கடமையை மனிதன் மறக்கின்ற பொழுதுதான் கடமையை உணர்த்துவதற்காக ஞானியர்கள் தோன்றுகிறார்கள். அந்த கடமையை தன்னுடைய அறிவால் புரிந்து கொள்ளுகிறான். அதனால்தான் மதியே மனிதன், மதிமறந்த மனிதன், மதி தேடும் மனிதன், மதியில் மதியாய் மதியில் நிலைத்தவன் மனித ஈசன். ஆகவேதான் மனிதனே ஈசனாக இருக்கின்றான். ஆதியில் ஈசன், அந்த ஈசன் நிலையிலிருந்து மனிதனாகிறான். மனிதன் தன்னை அறிவதால் மீண்டும் ஈசன் நிலையை அடைகிறான். ஆக அந்த ஈசன் நிலையில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்கிறான். ஆகவே ஞானியர் தினத்திலே இந்த மண்ணுலகில் தோன்றிய அத்துணை ஞானியர்களும் மனித குலமும் சக உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்காக கடமைகளை ஆற்றினார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர்கள் செய்கின்ற அறத்தை, கடமைகளை உணர்த்தினார்கள். அப்படிப்பட்ட கடமைகளை உணர்ந்து வாழ்ந்து சென்ற அத்துணை ஞானியர்களின் சார்பிலும் இந்த ஞானியர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆகவே எல்லாம் வல்ல இறை அருளால் இந்த மண்ணுலகில் தோன்றிய அத்துணை ஞானியர்கள், சனாதன தர்மம் என்ற இந்து தர்மத்தில் தோன்றிய ஞானியர்கள், கிறிஸ்தவ சமயத்தில் தோன்றிய ஞானியர்கள், இஸ்லாமிய சமயத்தில் தோன்றிய ஞானியர்கள், பௌத்த மதத்திலே தோன்றிய ஞானியர்கள், இன்னும் எத்தனையோ சமய நெறிகளிலே வாழ்ந்த, அந்த மதங்களை தோற்றுவித்த, மதங்களுக்கு காரணமாக இருந்த ஞானியர்கள். ஞானியர்கள் யாரும் மதங்களை உருவாக்கவில்லை. ஞானியர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய கடமைகளை, அறத்தைத்தான் போதித்து சென்றார்கள். அதற்கு பிறகு வருகின்ற மக்கள்தான்
அவர் போதித்த அந்த அறம், அவர் வாழ்ந்து சென்ற வழி சரியாக இருக்கிறது என்று அவர் வாழ்ந்த வழிமுறைகளை பின்பற்றி செல்வதால் அவர்கள் ஏற்படுத்திய நெறிகளை முறைப்படுத்தி அவர்களுடைய பெயர்களாலேயே அது வழங்கி வருகிறது. ஆகவேதான் மெய் ஞானியர்கள், உண்மை ஞானியர்கள் கண்ட கடவுள் கடமை. இன்று ஒவ்வொரு மனிதனும் தன் கடமையை மறந்ததால் தான், அந்த கடமையில் இருந்து தவறியதால் தான் துன்பங்களும் துயரங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் கவலைகளும் தோன்றுகிறது. ஆகவே இந்த ஞானியர் தினத்திலே ஒவ்வொரு தனி மனிதனும் தன் கடமையை உணர்ந்து செய்வோம். நான் யார், என் கடமை என்ன என்ற இரண்டே கேள்விகளுக்கு விடையை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் தான் ஒளிவற்ற ஆன்மா என்பதை கடந்து உள்நோக்கி சென்று சிந்தித்து தவம் என்ற முறைகளிலே ஒரு நிலை மனத்தோடு சிந்தித்தால் தான் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம். தான் யார் என்று புரிந்து கொண்ட நிலையிலே தன் கடமை என்னவென்றும் சரிவர தெரிந்து கொண்டு ஒளிவற்ற ஆத்மாவாகிய நான் உடலால் செய்ய வேண்டியது, பொருளால் செய்ய வேண்டியது, அறிவு என்ற நிர்வாகத்தால் செய்ய வேண்டியது, ஆன்மா என்று எல்லோருக்கும் பொதுவாக நல்ல போதனைகளை செய்வது. ஆகவே கடமைகளை மனிதன் தன் கடமைகளை சரியாக செய்வதற்காகத்தான் கீதையும் தோன்றியிருக்கிறது. முன்னோர்கள் இதை மறைந்து கிடக்கின்ற மறை சக்தியை, மறைபொருளை காட்டுவதற்காக மறைநூலாக எழுதிச் சென்றார்கள். ஆகவே என் அன்புக்குரிய மக்களே, இந்த நல்ல ஞானியர் தினத்தில் நம்மை நாம் புரிந்து கொண்டு நம் கடமைகளை சரிவரச் செய்வோம். தனி மனித கடமை, குடும்பக் கடமை, தேசக்கடமை, உலகக் கடமை என்று ஒவ்வொருவருக்கும் இந்த 4 கடமைகளும் உண்டு. ஆகவேதான் இந்த கடமைகளையெல்லாம் மாற்றி வையகத்தை வாழ்விப்போமாக. நாம் எல்லோரும் இந்த ஞானியர் தினத்திலே எல்லா ஞானியர்களும் மனித குலத்தை மறைந்து கிடக்கின்ற இந்த உண்மையை, இந்த பிரபஞ்ச சக்தியை வெளிப்படுத்தி சென்றார்கள். ஆனால் பல காலங்களிலே அவர்கள் சொன்ன அந்த அறநெறிகளெல்லாம் மாறிவிட்டது. அந்த அறநெறியின் உண்மை நிலையை மறந்து விட்டார்கள். இந்த 20வது நூற்றாண்டிலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற அந்த மாபெரும் சக்தியை, அண்டத்தை இயக்கும் அந்த அண்ட சக்தியே பிண்டத்தை இயக்குகின்ற சக்தியாகவும் விளங்குகிறது. ஆகவே அண்டமும் பிண்டமும் வேறு அல்ல. ஆகவேதான் அண்டத்தை இயக்குகின்ற அதே உருபொருள் இந்த பிண்டத்தின் உள்ளும் இருக்கிறது. அந்த சக்தியைத்தான் குண்டலினி சக்தி என்று பெயரிட்டு அழைத்தார்கள். அந்த குண்டலினி சக்தியை பல்வேறு நூல்களிலே எழுதிச் சென்றார்கள். சுருதியாக, ஸ்மிருதியாக எழுதிச் சென்ற அவைகளெல்லாம் தொட்டு காட்ட ஆளில்லாமல் நின்றுவிட்டது. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தத்துவ தவஞானி ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்களை எல்லாம் மேற்கொண்டு அரசனை கடந்த கடவுளை காண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தனக்குள்ளே அந்த இறை நிலையை, உண்மை நிலையை, சத்திய நிலையை உணர்ந்து தான் அடைந்த இந்த நிலை எல்லோரும் அடைய வேண்டும் என்பதற்காக தனக்கு குருவானவர் பல்வேறு முறைகளில் உபதேசம் கொடுத்திருந்தாலும் அந்த உபதேச முறைகள் எல்லோருக்கும் சரிவர ஒத்து வராது என்பதை உணர்ந்து தானே தன்னுடைய உள் உணர்விலே சிந்தித்து தெளிந்து தேர்ந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நெறிமுறைகளாக உபதேசம் செய்தார்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற அண்டத்தையே இயக்குகின்ற அதே சக்தி உனக்குள்ளும் இருக்கிறது. உன் மூலாதாரத்தில் அது குண்டலினி என்ற பெயரால் இருக்கிறது. அந்த சக்தியை தட்டி எழுப்பி நடுநாடியின் வழியே மேலேற்றி நெற்றிக்கண்ணை திறக்கச் செய்து அதற்கு உள்ளே அந்த உணர்வாக இருக்கிறது. ஞானமே உணர்வாக இருக்கிறது. இந்த உணர்வை அறிவது அறிவு. ஆகவே இந்த உணர்வுதான் பிரபஞ்ச உணர்வு. இந்த உணர்வுதான் எல்லாமாக தோன்றியிருக்கிறது. இந்த உணர்வுதான் நாத உணர்வாக, ஜோதி உணர்வாக எல்லாமாக பரிணமித்திருக்கிறது. ஆகவே
எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கின்ற இந்த உள்ளுணர்வை நீ தெரிந்து கொள். ஆக எல்லா மனிதருக்கு உள்ளிருக்கின்ற இந்த அற்புத சக்தியை தொட்டு காட்டி உணர்த்தி சென்றார்கள். அதனால்தான் இத்தனை காலங்களாக வாழ்ந்த ஞானியர்கள் கண்ட ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட உலகம்? ஞானமும் அரசியலும் ஒன்றுபட்ட அன்றே உலக சமாதானம். அந்த உலக சமாதானம் எப்படி இருக்கும்? பசிப்பினி நீங்கி இருக்கும், பணத்திற்குள்ள மரியாதைகள் நீங்கி இருக்கும், பல உருவ வழிபாடுகள் நீங்கி இருக்கும், ஜாதி மத இன நிற போதங்களெல்லாம் நீங்கி இருக்கும். என் நாட்டில் விளைந்த விளைவானாலும் அது எல்லா நாட்டிற்கும் நிர்வகிக்கும். அதுதான் ஓர் உலக அரசு. ஆகவேதான் ஞானியர்கள் கண்ட கடவுள் எல்லோரும் எல்லோருக்காகவும் வாழ்வது. எனவேதான் ஞானம் அரசியல் என்ற ஆன்மீக அறிவும் அரசியல் அறிவும் இணைகின்ற பொழுதுதான் ஓர் உயர்ந்த நிர்வாகம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஓருலக அரசு ஏற்படுவதுதான் ஞானியர்கள் காண்பது. ஆகவே இதுவரை தோன்றிய ஞானியர்களினுடைய கனவு அதுதான். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இந்த மண்ணுலகில் பிறந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். ஆகவே இந்த ஞானியர் தினத்திலே ஞானியர்களை போற்றி வழிபடுகின்ற கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் இந்த மண்ணுலகில் தோன்றிய அனைத்து ஞானியர்களும் இந்த மண்ணுலகை நுண் உணர்வில் இருந்து வாழ்த்தட்டும். அவர்களினுடைய நல் வாழ்த்துக்களால் அவர்களையே எண்ணி இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் உள் உணர்வாக அந்த உள் உணர்வே நற்செயலாக மாறி எண்ணம் சொல் செயல் மூன்றும் சீராக இருந்து இந்த உலகம் முழுவதும் சிறந்த நிர்வாகத்தை ஏற்படுத்தட்டும். எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழுகின்ற வையகத்தை உருவாக்குவோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.